பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, மகனே மகளே, நெருங்கி கொண்டிருக்கிற கடனை குறித்து கலங்குகிறாயா? என்னை நோக்கி பார், உன்னைக்கு அதிசயம் செய்வேன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாள்ல புனித வெள்ளி அன்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, மகளே மகனே, கலங்காதே. எதை குறித்தும் கலங்காதே. வா என் அன்பண்டையில். உனக்காக நான் அடிக்கப்பட்டேனே, உனக்காக முள்முடி கிரீடம் சுமந்தேனே, உனக்காக ஆணிகள் அறையும் ஒப்பு கொடுத்தேனே. என் அன்பை மறந்து உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னை விட்டு தூரம் சென்றது ஏனோ? இன்றைய நாளிலே உன்னை நான் மறுபடியும் அழைக்கிறேன். என்னை நோக்கி பார். உலக பிரகாரம் உள்ள பிரச்சனையில இருக்கிற கடனை குறிச்சு கலங்குகிறாயா? வேதனைப்படுகிறாயா? நான் உன் கடன் என்னும் பாரத்தை முற்றிலுமாக நீக்கி போடுவேன். உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ ஆபத்துகள் இருந்த போதிலும் நீ என்னிடம் விசுவாசமாக இருந்ததினால் நான் அத்தனை பிரச்சனையில இருந்தும் உன்னை நான் விடுதலை செய்தேனே. எங்கே உன் அன்பு என்று கேட்கிறார். நம்ம ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் தன்னைத்தானே பலியாக கொடுத்து இன்றும் நம்மோடு தேற்றரவாளனாக உலாவிக் கொண்டிருக்கிற நம்ம பரிசுத்த ஆவியானவர் இன்றைய நாள்ல என்னை நோக்கி பார் என்று சொல்லுறாரு. உன்னுடைய வாழ்க்கையில வியாதி என்னும் கஷ்டத்துல இருந்து நீ கலங்குகிறாயா? உன் வியாதியை நான் ஆற்றத்தான், உன் வியாதியை உன்னிலிருந்து நீக்கத்தான் நான் சிலுவையை சுமந்தேன். உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினேன். பாவம் செய்ய மாட்டேன் என்று பாவ மன்னிக்க அறிக்கையும் இடுகிறாய். ஆனால் கொஞ்ச நாள் அந்த பாவத்திலிருந்து தப்பிய போல பிரிவது போல பாவத்திலிருந்து பிரிந்து எனக்காக வாழும் நீ திடீரென பழையபடியும் அந்த பாவ சீட்டில் விழுந்தது ஏனோ? மகனே மகளே, இனி பாவம் செய்யாதே. இனி என் அன்பண்டையில் நெருங்கி வா. பாவியான உன்னை நான் நேசிக்கிறேன். உன்னை நான் இன்றைய நாளிலே பரிசுத்தப்படுத்துகிறேன். உன் மீது கொண்ட இரக்கம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வர குறையவில்லை. உன்னுடைய ஒவ்வொரு வேதனையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். உன்னுடைய இருதயத்தின் பாரங்களையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். பார், உனக்காக சிந்தின கல்வாரி சிலுவையின் இரத்தத்தை பார். உன் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக என்னை நானே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கல்வாரி சிலுவையில் அறியப்பட்டேனே. உனக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக நான் அடிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக ஆண்டவர் மரித்தார். நம்மளுடைய ஒவ்வொரு பாவங்களும் நம் மீது தொடரக்கூடாது என்பதற்காக அவர் தன்னைத்தானே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தத்தை அறிந்தவராக அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இவ்வுலகில் மானிட கோலமிட்டு இந்த உலகத்திற்கு வந்தவர் தன்னுடைய வாழ்நாளிலே மனிதன் செய்த பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நம்மளுடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினார். மகளே மகனே, பார், நீ தீமையான எண்ணங்களை யோசிக்க கூடாது என்பதற்காக கல்வாரி சிலுவையிலே முள்முடி தரித்தேன். நீ தீமையான பாதையிலே நடக்க கூடாது என்பதற்காக என் கால்களிலே ஆணி அறைய
ஒப்பு கொடுத்தேன். நீ தீமையான செயல்களை செய்யக்கூடாது என்பதற்காக என்னுடைய கரங்களிலே ஆணி அறைய ஒப்பு கொடுத்தேன். இன்னும் மனம் திரும்பாமல் இருப்பது ஏனோ? உன் பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பி நீ என் நண்பண்டையில் நெருங்கி வா. உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற வேதனையை உண்டாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத கடன் என்னும் பாரத்தில் இருந்து நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். பார், வியாதி என்னும் பிடியில் கஷ்டப்படுகிறாயா? வியாதி என்னும் வழியில் துடித்துக் கொண்டிருக்கிறாயா? என் அண்ணன் தொண்டையில் நெருங்கி வா. உனக்காக நான் சிந்தின ரத்தம் சகல வியாதியில் இருந்து உன்னை விடுதலையாக்கும். உனக்காக நான் வடித்த ரத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே உன் மன துயரத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கும். உனக்காக நான் மரிச்சேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? உன்னிடம் ஆத்தும பாரம் இருக்கிறதா? நீ அடுத்த ஆத்துமாக்காக ஜெபிக்கிறாயா? நீ உன்கிட்ட இருக்கிற அன்பை போல பிறரிடமும் அன்பாய் இருக்கிறாயா? நான் பரிசுத்தர் ஆகியால் நீ பரிசுத்தமாய் இரு என்று சொன்னேனே, எங்கே உன் பரிசுத்த வாழ்க்கை என்று கேட்கிறார். நம் பாவங்களை அவர் சுமந்தார், நம்முடைய சாபங்களை அவர் போக்கினார். இன்னைக்கு நம்ம பாவம் இல்லாமல் பரிசுத்தமா வாழ தன்னைத்தானே கொடுத்த அந்த ஏக பலியான நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பாருங்க. ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில மனிதனை நோக்கி பார்த்து பார்த்து வெக்கப்பட்டது போதும். பிரியமானவர்களே, நமக்காக கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நமக்காக கல்வாரி சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து இன்னைக்கும் நம்ம கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தேற்றரவாளனாக நம்ம கூடவே இருக்கிற அந்த தேற்றரவாளனை நோக்கி பாருங்க. வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து உலக பிரகாரமா ஓடி திரிஞ்சோமே, இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உடம்பில் இருந்து வழிந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தம் நமக்காக, நம் செய்த பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த ரத்தம், நம்முடைய வியாதியை நீக்க அடிக்கப்பட்ட அந்த ரத்தம், எல்லா இதையும் அந்த ரத்தம் பரிபூரணமா விடுதலையாக்கும். இன்னைக்கு நீங்க கடன் என்னும் பாரத்துல கவலையோட இருக்கீங்களா? உங்க கடன் பாரங்களை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய அன்பண்டையில் நெருங்கி வாருங்க. ஆண்டவருக்காக உங்களை நீங்க கொடுக்கும் போது கண்டிப்பா உங்களை சூழ்ந்து இருக்கிற அந்த கடன் என்னும் சுமை, வேதனை என்னும் பாரம் முற்றிலுமாக நீங்கி நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து உங்க வாழ்க்கையில உங்களை நெருக்கிட்டு இருக்கிற அந்த கடன்கிற சுமையும் ஆண்டவர் இன்றைய நாள்ல நீக்கி போடுவாரு. வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், வேதனை அப்படின்னு சொல்லி கலங்குவது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆண்டவர் நமக்காக மரிச்சாரே, நம்ம அவருடைய அன்பண்டையில் நெருங்கி வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இன்றைய நாள்ல மனம் திரும்புவோம். அப்பா, என்னுடைய பாவங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்கப்பா, என்னுடைய சாபங்களுக்காக நீங்க நொறுக்கப்பட்டீங்கப்பா, எங்க மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக தன்னையே பலியாக கொடுத்தீங்களேப்பா. அப்பா, உங்க அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே, உங்க அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அப்பா, உங்க அன்பை மறைந்து பின்மாறி சென்றோமே, மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய அன்பில் நிலைச்சு நிற்க நீங்க கிருபை பாராட்டுங்க. நீங்க கிருபை பாராட்ட போவதற்காக நன்றி. ஆமீன், ஆமீன்.